நம்ம எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ்ல நடக்குது. லெஜெண்ட் சரவணன் நடித்திருக்கும் லீடர் படம் ரிலீஸ் ஆன 2வது நாள்லயே நல்ல வசூல் எடுத்து கலக்குது. துரை செந்தில்குமார் இயக்கத்துல வந்த இந்த படம் ஆரம்பத்திலே பல பேரு இது எப்படி இருக்கும்னு சந்தேகத்தோட தான் போனாங்க. ஆனா படம் பார்த்த பிறகு எல்லாருக்கும் ஒரே ஒரு ஃபீலிங், இது நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு. லெஜெண்ட் சரவணன் பற்றி சொல்லணும்னா முதல்ல விளம்பரங்கள்ல தான் வந்தாரு. ஹன்ஷிகா, தமன்னா மாதிரி பெரிய ஹீரோயின்களோட நடிச்சாரு. அதுக்கப்புறம் லெஜெண்ட் படத்துல ஹீரோவா வந்தாரு. ஆனா அந்த படம் பெரிய அளவுல ட்ரோல் ஆயிடுச்சு. அவரோட நடிப்பு, டயலாக், எக்ஸ்பிரஷன் எல்லாமே கிண்டலானது. இவருக்கு நடிப்பு வேணாமேன்னு கூட பல பேர் பேசினாங்க. ஆனா இந்த எல்லா விமர்சனங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு ஹிட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாரு லெஜெண்ட். அதுக்காக தான் இந்த முறை சரியான டைரக்டர் தேர்வு. எதிர்நீச்சல், கொடி, கருடன் மாதிரி ஹிட் படங்கள் எடுத்த துரை செந்தில்குமார் கூட கூட்டணி. மேலும் ஷாம், ஆண்ட்ரியா மாதிரி அனுபவமுள்ள நடிகர்களும் சேர்ந்து படம் ஒரு நல்ல லெவலுக்கு எடுத்துச்சு. இந்த படத்துல லெஜெண்ட் ஒரு குழந்தைக்கு தந்தையாக ரொம்ப பக்குவமா நடிச்சிருக்காரு. அதுக்கேத்த மாதிரி ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே அமைஞ்சிருக்கு. இதனால தான் படம் பார்த்த ரசிகர்கள் எல்லாரும் ஒரு நல்ல சர்ப்ரைஸ் ஃபீலிங்கோட வெளியே வந்தாங்க. இப்போ முக்கியமான விஷயம், வசூல். முதல் நாள் படம் சுமார் 75 லட்சம் ரூபாய் தான் வசூல் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ், வீக்கெண்ட் கிரவுட் இவையெல்லாம் சேர்ந்ததால 2வது நாள் வசூல் நேரா 1,14 லட்சம் ரூபாய். அப்படின்னா 2 நாள்லயே கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் கலெக்ஷன். லெஜெண்ட் சரவணனுக்கு இது கண்டிப்பா ஒரு பெரிய கம்பேக். மேலும் இவரோட கெரியருக்கு ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இப்படித்தான் ட்ரோல் ஆனவரே இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி இன்னும் அப்டேட்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க.